இஸ் மீ கொடுமலை ராஜேந்திரன். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேர், மோர் தென் ஸ்கின் கேர், ஹைஜீன் ரொட்டீன். நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேனோ அதை தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எப்போவுமே வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆடியோ கொடுப்பேன். இன்றைக்கி வந்து பேசிகிட்டே ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் டுடே இஸ் எலெக்ஷன் ரிசல்ட். நான் அதை பார்த்துட்டே தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஷூட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்துட்டு ரொம்ப என்ன இதை எப்படி வந்து கேல்குலேட் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி கருத்து கணிப்பிலேருந்து இதுலேருந்து எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அண்ட் இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்குது. ஸோ ஓகே, இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்கின் கேரே ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோவில் பேசிகிட்டே வீடியோ பண்ணுறதுக்கு வந்து இது கொஞ்சம் ரொம்ப நாள் டச் விட்டு போச்சா, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஆயில் பாத் தான் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லெண்ணெயும் அது கூட கொஞ்சம் பூண்டு போட்டு அதை சூடு பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் தான் ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குல்ல, ஸோ ஹீட் அதிகமாக இருக்குது. அதை ஹீட்டை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஆயில் பாத். கொஞ்சம் சூடானாலே போதும். கொஞ்சம் சூடானதுமே அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்புறமேல் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த எண்ணெய்க்கும் எனக்கும் எண்ணெய் ஏலம்பருத்தனே தெரியாது. எப்போ நான் எண்ணெய் வந்து சமைக்கிறதுக்குனாலும் சரி, வேறு எதுக்குனாலும் சரி, இந்த மாதிரி என் மேலே தெரிச்சுக்கிறதே ஒரு வழக்கமாக இருக்கும். எப்படி ஹீட்டு இதை அப்படியே கையில் தொட்டோம் அப்படின்னா கை வெந்து போயிடும். ஸோ அதை ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் சூடாக இருக்குது, அது ஆறுறதுக்குள்ளேயும் நம்மளோட ஹேரை டீடாங்கிள் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேல ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். எப்போவுமே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போதும் சரி, ஹேர் வாஷுக்கு முன்னாடியும் டீடாங்கிள் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நியூஸ் வாஸ் ஆன் லைவ். ஸோ டிவிக்கே 107 வந்துட்டாங்க. ஏடிஎம்கே வந்து 66 அண்ட் டிஎம்கே 61. என்டிகே 0லேயே இருக்குது. ஐ டோன்ட் நோ வை. எனக்கு தெரிஞ்சு எல்லா டைமும் விட இந்த டைமில் வந்துட்டு எலெக்ஷன் ரிசல்ட் டே அன்னைக்கு இவ்வளோ ஆர்வமாக எல்லோரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் டிவிக்கு ரீச் 102 to 3. ஆனால் இப்போ என்ன ஃபியர்னால், இப்போது 103 வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமே இப்போது நம்மளுக்கு 118 வேணும் டிவிக்கே வின் பண்ணணும், அவங்க ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னா. அப்படி 110 அந்த மாதிரி இருந்தால் கூட அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரொசீஜர் மெத்தட் இருக்கான். ஸோ இதெல்லாமே வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆயிலையும் சூடு கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பெட்லலாம் செஞ்சுச்சுன்னா எங்கள் அம்மா திட்டுவாங்க, அதனால் நான் கீழேயே வச்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிஷனாக பிரித்து நல்லா ஃபுல் ஸ்கேல்ப்புக்கும் ஹோல் ஹெட்டுக்குமே வந்துட்டு ஸ்கேல்ப் ஃபுல்லுமே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஆயிலை சூடு பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும், ஹீட்டு குறையும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ நார்மலி இந்த ஆயில் வைக்கிறது எல்லாமே வந்துட்டு தீபாவளியோடு தான் இருக்கும். இப்போ தான் வந்துட்டு அப்பப்போ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெயில் காலத்தில் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு இது வைக்கணும், ட்ரை பண்ணுங்கள். நல்லெண்ணெய் நார்மலாகவே நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஹேரோட க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும், ஹேரை நல்லா கருப்பாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமேல் இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஜென்டலாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. வீட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள மசாஜ் கொடுக்க சொன்னிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு பன் போட்டு வச்சுருங்க. 100% ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ். மசாஜ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமே இந்த மாதிரி பன் போட்டு ஒரு 1/2 hour to 1 hour வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். எண்ணெயெல்லாம் நல்லா உள்ளே இறங்கட்டும், ஹீட்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஹேருக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. அது நல்லா அப்சர்வ் ஆகிறது வரைக்கும் நெக்ஸ்ட் ரொட்டீனை நம்ம பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நெயில்ஸை வந்து கட் பண்ணிடலாம். நெயில் கட் பண்ணுறது ஹைஜீனில் வருமானு கேட்டால் இல்லை. ஆனால் நெயிலை க்ளீனாக வச்சுக்கிறதும் அதை ஷேப்பாக வச்சுக்கிறதும் ஹைஜீனில் தான் வரும். ஸோ நம்ம நெயில்ஸ் பெருசாக வச்சுருக்கோம் அப்படின்னாலும் அது ஏனோ தானோன்னு வச்சுருந்தோன்னா கூட அது ஒரு நீட்டாக இருக்காது பார்க்குறக்கு. ஸோ அதை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நமக்குமே வந்துட்டு அதை பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஆல்ரெடி நெயிலில் ஒட்டியிருக்கிற கொஞ்சம் நெயில் பாலிஷ் எல்லாமே வந்துட்டு இந்த நெயில் ரிமூவரை வச்சு ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிக்கிறேன். டோட்டலாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறமே நெயில் கட் பண்ணிக்கலாம். நெயில்ஸ் வந்து எனக்கு நல்லாவே க்ரோ ஆகும். பட் எனக்கு இவ்வளோ பெரிய நெயில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை சாப் பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சமாக ஃபுல் கட் பண்ணல, பட் இருந்தாலும் கொஞ்சம் மேலால் மட்டும் ஒரு பாதி அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன்.
கட் பண்ணிட்டு அதை ஷேப் பண்ணி வச்சுப்பேன். லெஃப்ட் ஹேண்டில் எவ்வளோ வேணாலும் நெயில் வச்சுப்பேன். ஆனால் ரைட் ஹேண்டில் நெயில் வந்து வச்சுக்க மாட்டேன். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் வளரவே நான் வந்து நல்லா ஒட்டை வந்து கட் பண்ணிடுவேன். நெயில்குள்ளே எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கே தெரியாமல் தான் அது உள்ளே போகும். ஸோ அந்தளவுக்கு ரிஸ்க் எதுக்குங்கிறதுனால நான் ரைட் ஹேண்டில் எப்போவுமே வந்து நெயில் வளர்க்கவே மாட்டேன். ஸோ மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு நெயில்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்கள். தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா தான் அது நீட், க்ளீனு இல்லை ஹைஜீன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஸோ நம்ம நெயில்ஸை க்ளீனாக வச்சுருக்கிறது தான் ஹைஜீன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணுறது ஹைஜீன் கிடையாது. சிம்பிளாக நம்மளுக்கு பண்ண முடிகிற விஷயத்த வச்சு நம்ம அதை க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதுதான் ஹைஜீன். ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு மெயின். ஓகே, அப்படியே இன்டிமேட் ஹைஜீனும் வந்து பார்த்துடலாமா? ஸோ நம்ம இன்டிமேட் பிளேஸுக்கு வந்துட்டு தனியாக எந்த சோப் அது இதுன்னு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணாலே போதும். அண்ட் அது வந்துட்டு பை நேச்சுரலி இட் கேன் கிளென்ஸ் இட் ஓன்லி. ஸோ நம்ம வந்துட்டு தனியாக எதுவுமே வந்துட்டு பண்ண தேவையில்லை. பெட்டர் வாஷ் அண்ட் வாட்டர். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கம்மிங் டு த அண்டர் ஆர்ம் டியோட்ரன்ஸ், ஃப்ராக்ரன்ஸ் டியோட்ரன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கூட நம்மளோட அண்டர் ஆர்ம் டார்க் ஆகும். ஸோ அதை மட்டும் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. another important hygiene என்ன அப்படின்னா நம்ம கோம் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் பெரிய எஃபர்ட்லாம் எதுவுமே எடுக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ட்ரை டு மூவ் யுவர் பாடி அண்ட் தென் டேக் சம் வாட்டர் இன் அ கப். ஒரு 5 to 10 minutes நார்மல் வாட்டர் ஆர் லுக்வார்ம் வாட்டரில் ஒரு ஷாம்பூ போட்டுட்டு அதில் ஊற வச்சுருங்க. ஒரு 5 to 10 minutes ஊற வச்சா போதும். அதுக்கப்புறமே நார்மல் ப்ரஷ்ஷை வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். அண்ட் இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஹைஜீன் ரொட்டீன். யூ மஸ்ட் ஃபாலோ திஸ் before hair wash. Next, ears இருக்கிற டேட் இல்லை, இயர்ஸில் இருக்கிற டர்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நிறையா வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த கோக்னட் ஆயிலை என்னோடய காதோட அவுட்டர் லேயர்லலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த பெண்டில், அந்த அப்பர் லேயரில் எல்லாத்துலேயுமே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கோகோனட் ஆயில் எதுக்குன்னா என்னோடய இயர்ஸில் இருக்கிற அழுக்கெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் இது ஒரு நல்ல டெக்னிக். வெளி சைடு அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்து முடிச்சதுமே கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஒரு 1 to 2 ட்ராப்ஸ் வந்துட்டு காதுக்குள்ளே வந்து விட்டுக்கலாம். ஸோ உள்ளே இருக்கிற அழுக்குமே வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இயர்ஸை க்ளீன் பண்ணுறது வந்துட்டு டெய்லியுமே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆயில் விட்டு க்ளீன் பண்ணுறது வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலும் ஓகே. காதுக்குள்ளே நல்லா இறங்குற வரைக்கும் ஒரு 2 minutes அப்படியே இருந்தோம் அப்படின்னா காதுக்குள்ளே இறங்கும். ஸோ அதுக்கப்புறமே நெக்ஸ்ட் காதுக்கு வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ அந்த ஊற்றிட்டு அதுக்கப்புறமே அந்த ஆயில் வெளியில் வரும்போது அவ்வளோ சூடாக இருக்கும். 2 காதுக்குமே ஊற்றியாச்சு. ஒரு 2 to 3 minutes வந்து அப்படியே கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறமேல் வந்துட்டு அடுத்த ரொட்டீன் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்துட்டு இப்போவேலாம் ரிமூவ் பண்ண முடியாது. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேல் அந்த கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போது பட்ஸை வச்சு ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இயர்ஸ்குள்ளே இருக்கிற டர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வந்துடும். இது எல்லாமே வந்துட்டு ஓல்டு டெக்னிக் தான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, போயிட்டு அப்படியே ரிசல்ட் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் இதை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ 114 வந்துடுச்சு டிவிக்கே. ஆக்சுவலி இட்ஸ் அ பிக் திங் தான் கண்டிப்பாக. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோதான். என்ன சொல்கிறதுன்னு தெரில. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேஸுக்கு எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நெக்குக்கு அண்ட் பேக் சைடு நெக்குக்கும் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து டர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். எப்படியோ இதெல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 40 minutes ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் தான். ஹேர் வாஷ்க்கு இந்த பிளிக்ஸோட ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் எடுத்துக்கிறேன். குளிச்சுட்டு வந்த உடனே பட்ஸ் இருந்தால் ஓகே, குளிச்சுட்டு வந்ததுமே பட்ஸ் இருந்தால் பட்ஸை வச்சு நம்ம காதுக்கு இங்கே இருக்கிற டர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். பட்ஸ் இல்லை அப்படின்னா இந்த காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம், காட்டன் ஸ்பாஞ்ச் எடுத்துக்கலாம். பட்ஸ் இல்லாதனால நான் இந்த பஞ்சை வச்சு அந்த டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆனால் நம்ம பட்ஸுமே வந்துட்டு காதுக்குள்ளே போடக்கூடாது. தென் குளிச்சுட்டு வந்த உடனே அந்த ஈரத்தோடவே வந்துட்டு அந்த அழுக்கை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் வந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு க்ளீனாக வந்துடும். ஸோ நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது காஞ்சு செட் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவு குளிச்சுட்டு வந்ததுமே வந்துட்டு இந்த இயர்ஸ்க்கு பேக் சைடு இருக்கிறதும் இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறதுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டோம். ஸோ ரெகுலராக குளிச்சுட்டு வந்ததுமே இது வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அந்த பட்ஸை வச்சு நம்ம நேவல்லையும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அழுக்கும் வந்து ரிமூவ் பண்ணணும். தட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஹைஜீன். நம்ம நார்மலாகவே கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஃபேஸ், கை, கால் இப்படி தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். பட் இந்த நேவலில், இந்த இயர்ஸில், பேக் சைடு இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணும்போது
அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் டெய்லி நைட்டு வெள்ளை ஆயில் வச்சுட்டு மார்னிங் வந்து பட்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அங்கே ஸ்டோராக இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துட்டு வந்துடும். இது வந்துட்டு ரைஸ் வாட்டரை என்னோடய ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமேல் ஃபைனலாக இந்த ரைஸ் வாட்டர் ஊற்றி ஹேரை வாஷ் பண்ணிக்கிறேன். ஹேர் வாஷ் வாஸ் டன். அண்ட் என்னோடய ஹேரை ட்ரை பண்ணுறதுக்கு ஐ டோன்ட் யூஸ் எனி ஹேர் ட்ரையர்ஸ். என்னோடய ஹேரை வாஷ் பண்ணுறதுக்கு நான் எந்த மிஷினும் யூஸ் பண்ணல. அண்ட் ஐ யூஸ் ஒன்லி சன் ட்ரை ஆர் ஏர் ட்ரை, நேச்சுரல் ஏர் ஆர் ஃபேன் போட்டு, அவ்வளோதான். ஸோ இதுக்காக எந்த ஹேர் ட்ரையரும் யூஸ் பண்ண மாட்டேன். இதுதான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது. ஓகே, தட்ஸ் இட். ஃபைனலி நம்ம க்ளீனாக நீட்டாக வச்சுக்கிறது தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் பாடி, கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்கின், கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஹெல்த். பாய்.